ஆசீர்வதிப்பாராக. தம்பி ஜெனிஃபர் டேவிட் ஒரு கேள்வியோடு நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். ஆக்சுவலாக அவர் தான் சொல்லணும், பாஸ்டர் நம்ம இடத்துல இருக்கிறார், நாம் ஒரு கேள்வி கேட்போம். இன்னும் அவருக்கு ப்ரிப்பேர் ஆகலை, அதனால் இன்ட்ரோடக்ஷனை நானே கொடுக்குறேன் என்ன. ஆனால் கேள்வியை மட்டும் நல்லா கேட்பார், சிரித்த முகத்தோடு கேட்பார், சிரித்து கொண்டே பதில் சொல்லுவோம். பிரைஸ் எல்லாம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 12:5 வசனங்க சார். வெளிப்படுத்தல் 12:5 சொல்லுவோம். சகல ஜாதிகளையும் இருப்புக்குள்ளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆண் பிள்ளைன்னு இருக்குல்லங்க சார். இந்த ஆண் பிள்ளை வந்து சபைன்னு சிலர் சொல்றாங்களா சார்? அது உங்களோட கருத்து என்னங்க சார்? சரியானு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். அந்த ஆண் பிள்ளை சபைன்னு சொல்றாங்க சிலர் சொல்றாங்க சார். அது வந்து சரியா சார்? இல்லை உங்களோட கருத்து என்ன? அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுல்ல. அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்காக அதை அப்படி நம்பணும் அவசியம் இல்லைல்ல. அந்த ஆண் பிள்ளையை குறித்து அங்கே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குன்னு தொடர்ந்து பாருங்கள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆண் பிள்ளை இருக்கு இல்லையா, இந்த ஆண் பிள்ளை வந்து கடைசி காலத்தில் ஜெயங்கொண்ட சபை எடுத்துக்கொள்ளப்படுதில்ல. அவங்க 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 தான் அந்த கொள்கை. சீக்ரெட் கம்மி. சொல்ல மறந்தேன் நம்பி. என்னன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பூரா பெருமை நம்ம உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆமாங்க. இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளவே படாதுன்னு நம்ம சொல்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி சபை எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு நினச்சிருக்காங்க? சபை எடுத்துக்கொள்ளப்படாது. இங்கே பாருங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும், ரேப்சர் நடக்காதுன்னு நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேப்சர் நடக்கும், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நடக்காதுங்கிறது தான் எங்கள் கருத்து. பைபிளில் இல்லைன்னு சொல்கிறோம். அது உங்களுடைய அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி போயிடும்ன்றது நீங்கள் கட்டி வச்ச கதை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக ஒருத்தர் எழுதுகிறான், ரேப்சர் இஸ் ட்ரூ, என்ன சோசன் பீப்புள் ஒன்லி ஃபியூ. இவங்க கவிதைக்கெல்லாமாடா நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? என்ன, நான் ரேப்சர்லாம் மறுதளிக்கலைங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது உயிர்த்தெழுதல் நடக்காது. இப்போ மறுரூபமாக்கப்படுதல் நடக்கணும்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னா ரெசரக்ஷன் நடந்திருக்கணும். அப்படி தான் சொல்கிறேன். நித்திரை அடைந்தவர்களுக்கு நான் முந்திக் கொள்வதில்லை இல்லையா? அப்போ நித்திரை அடைந்தவர்கள்னா மரித்த பரிசுத்தவான்கள். அவங்க எந்திரிச்சா தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபமாக்கப்படுதல் நடக்கும். இது ரெண்டும் நடந்தால் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்னு சொல்கிறோம் நம்ம. இவன் என்ன பண்ணியிருக்கானுங்க, நம்ம ரகசியவர்கள் இல்லைன்னு சொல்கிறத இவனுக்கு எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே நம்மளை எப்படி திரும்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வருகையே இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டமும், ரெண்டாவது ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காதுன்னு போதிக்கிறான்னு சொல்கிறாங்க. நான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்னு போதிக்கிறேன், கர்த்தர் 2ஆம் தரம் வருவார்னு போதிக்கிறேன். என்ன, ஆனால் நான் அப்போஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி போயிடுன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதை மட்டும்தான் நம்ம கண்டம் பண்ணுறோம். இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டது நீங்கள் எழுதியிருக்கிறதுனால அதை சபைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அந்த வெளிப்படுத்தல் 12:5 தானே சொன்னீங்க? ஆமாங்க சார். என்ன எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இருக்கிறதுனா அது ஜெயங்கொண்டவர்கள் இப்போ எடுத்துக்கொள்ளப்படுறாங்க இல்லையா, அதை குறிக்குது. அந்த ஸ்திரீ பெற்ற ஆண் பிள்ளை வந்து சபை தான், முதலாம் உயிர்த்தெழுதலில் எந்திரிச்ச ஆட்கள் தான் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் 16வது வசனம் 17வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் அவர்களோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு, நம்ம எங்கே தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? ஆகாயத்தில். மரித்த பரிசுத்தவான்கள் உயிர் திறந்து மறுரூபமாக்கப்பட்டது பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? ஆகாயத்தில். நம்மளுடைய லிமிட் எவ்வளோ தூரம் தான்? ஆகாயம் வரைக்கும். அவர் இறங்கி வந்துருவார், சரிங்க. அவர் வருவார், நாம எதிர்கொண்டு போவோம். சரிங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னு பாரு, வெளிப்படுத்தல் 12:5 தேவனிடத்திற்கும்
அவருடைய சிங்காசனத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப தேவனிடத்திற்கும்னா பிதாவாகிய தேவன், ஆமாங்க. அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும்னா பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனம். சரிங்க சார். அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண் பிள்ளை யாரு? இயேசு கிறிஸ்துங்க. இயேசு கிறிஸ்து. புரியுது? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த ஸ்திரீ யாரு? இஸ்ரவேல், சரிங்க சார். யூதர்கள். அந்த ஸ்திரீ யார்? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமா அந்த யூதர்கள்ன்றதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்குது. நீங்க 1வது அதிகாரத்தை அந்த அதிகாரத்துல 1வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவளுடைய சிரஸ், அவளுடைய பாதங்கள் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. இப்ப 12 நட்சத்திரம், சந்திரன், சூரியன் எல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. யோசேப்பு சொப்பனம் ஞாபகம் இருக்கா? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை வணங்குவோமா? கேட்டாரா? அப்ப அது யாரை குறிக்குது? இந்த 12 நட்சத்திரம், அது எல்லாமே அந்த 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 சந்திரன் வந்து, நீங்க நல்லா கவனிக்க, அந்த சந்திரன் வந்து ராகேல குறிக்கும். சரிங்க. ஆனா யாக்கோபுக்கு, ராகேலுக்கும் லேயாளுக்கும் அவர்களுடைய வேலைக்காரிகளுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் சேர்த்து 12 பேர். ஆமாங்க. ஆனா நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், இன்னொரு ரகசியத்தை சொல்லிட்டு அதுல போறேன் நான். இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொல்ல சொல்லும்படி ஏறுவது கட்டளை போடுவான். அப்ப ஒரு தீர்க்க தரிசனம், எரேமியா தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் அங்க நடக்கும்னா, ராமாவிலே அழுகுரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையாது இருக்கிறாள். யாரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? ராகேல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 12 கோத்திரம்ங்கிறது ராகேலுக்கு மட்டும் பிறக்கல. ராகேலுக்கு பிறந்தது யோசேப்பும் பென்யமீன் மட்டும் தான் பிறந்தாங்க. யூதா ராகேலுக்கு பிறக்கலையே. நான் சொல்ற புரியுதுங்களா? அப்ப ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது ஆறுதல் அடையாது இருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்னா, அந்த 3 அப்படிங்கிறது இண்டிகேட்ஸ் டு ராகேல். நான் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த ஸ்திரீ முழுக்க முழுக்க இஸ்ரவேலரை குறிக்கிறது. சரிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்றது. தாவீதின் சந்ததியில் அவர் பிறந்தார். ஆமாங்க சார். யூதருடைய ராஜா எங்கே? அவரை கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு. அப்ப இந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடியது யூதர்களை குறிக்கிறது. யூத கோத்திரத்தை, இந்த 12 கோத்திரத்தை குறிக்கிறது. அதிலிருந்து பிறந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது தான் இந்த வடுசர்ப்பம் அந்த பிள்ளையை பச்சித்து போடும்படி அவளுக்கு முன்பாக நின்றது. ஏரோதான் நின்னானே, 2 வயசு கீழே உள்ள பிள்ளைலாம் கொண்டு போடுன்னு சொன்னானே, அந்த நிகழ்வு. இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. சபைன்னு இதை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது, உருட்டப்படாது. சரிங்களா? இதை வந்து சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிலாம் கிடையாது. உங்க கொள்கைக்காக இது இந்த ஒத்த வாக்கியம் படிக்கிற பக்கியலால் வர்ற பிரச்சனை தம்பி. திருடனை போலன் வரும்போது அதை பூரா எடுத்து வச்சுட்டு ரகசிய வரைக்கும் என்னாங்க அந்த வசனம் போல திருடன் வரும்போது இன்ன ஜாமம் இன்ன நேரம் இன்னது அது வீட்டஜமானு தெரியாது, இல்லை கண்ணமுட ஒட்டான் அப்படி இப்படின்னு படிச்ச உடனே ஊத்துற காலத்துக்கு முன்னாடி அது எங்கடா இருக்குன்னேட்டா இல்லைன்றான். சரிங்க. ஏன்னா அந்த ஒத்த வாக்கியம் பிள்ளை அது மாதிரி இது எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுக்கும்போது அந்த ஆண் பிள்ளை யாரு தான்டா? சபை. அது ஒரு வசனம் இருக்கணும், ஒரே நாளில் ஒரு ரட்சிப்பு உண்டாகுமா, ஒரே நாளில் பிள்ளை பேர் உண்டாகுமா, அந்த அதுதான் அந்த ஒரு நாளில் பிறந்த பிள்ளை. ஒரு நாளில் பிறந்த பிள்ளைன்னு நாங்கள் எழுதலை. பிரசவ வேதனை அந்த ஸ்திரீ வந்து கர்ப்பவதியாகி பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சரியா? எந்த ஸ்திரீக்கு தான் பிரசவ வேதனை வரும்போது அலறல் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் இருக்கு? எல்லாத்துக்கும் வரும். ஆனால் அது நடக்கும்போது இந்த சர்ப்பம் எதிர்த்து நினைச்சு. அப்போ இவங்க கேள்விப்படி அதை சபைன்னு சொல்கிறேன். அந்த பிள்ளையை பச்சித்து போடும்படி சர்ப்பம் நின்றுருக்குல, சாத்தான் நின்றுருக்கான்ல, அப்போ அது ஓத்துற காலம் தானே. நீங்கள் ஆண் பிள்ளை சபைன்னு கூட வச்சுக்கோங்க, சர்ப்பம் எதிர்த்து தானே நின்றுச்சு, பச்சித்து போடும்படி நின்றுச்சுல. ஆனால் அது எடுத்துக்கொள்ளப்பட்டது இருக்கட்டும். சர்ப்பத்தை எதிர்கொண்டுச்சா கொள்ளலையா? மிருகத்தை எதிர்கொண்டுச்சா கொள்ளலையா? ஆமாவா இல்லையா? அப்ப உத்தரவு காலத்துக்குள்ள போயிருக்குல்ல. அவங்க கருத்துப்படி பார்த்தா அப்படிலாம் இல்ல. அது அவங்களுடைய புரிதல் கோளாறு. அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது கிறிஸ்து தான். சபை எடுத்துக்கொள்ளப்படும். ராப்சரை பத்தி நம்மளும் தான் பேசுறோம், எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி நம்ம பேசுறோம், பயங்கரமா பேசுறோம், இவங்கள விட சூப்பரா பேசுறோம்.
பரிசுத்தமாக வாழ்ந்தா தான் போவேனே பேசுகிறோம். ஆமாங்க சார். ஏன்னா எனக்கு உத்தரவு காலத்துக்கு முன்னாடி இல்லைன்னு தெரியும் வருகை. ஆமாங்க. ஆனால் எனக்கு எப்போ சாவு வரும்னு எனக்கு தெரியாது. நான் நிர்விசாரமாக இருந்து செத்து போயிட்டீங்கன்னா நரகத்தானே போவேன். அப்பயும் நான் விழித்திருக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்னை பொறுத்தளவு ரகசிய வருகையில சாவுதான். புரியுதா? எப்போ வரும் தெரியாது. இது மற்றதெல்லாம் உத்தரவு காலத்துக்கு பின்னாடி தான் நடக்கும். உத்தரவு காலத்தில் நிர்விசாரமாக இருக்கிறவனுக்கு அந்த நாள் வந்து திருடன் இருக்கும். அவ்வளோதான். இந்த ஆண் பிள்ளை சபை கிடையாது, இது கிறிஸ்து. அது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுதா? God bless.